Hello students, let us start a new lesson today, matter around us. In this lesson, we are going to see about elements, compounds and mixtures. இன்னைக்கு நம்ம next lesson matter around us பத்தி பார்க்க போறோம். இதுல elements, compounds and mixtures பத்தி பார்க்க போறோமா and அதோட characters, elements, compounds and mixtures ஓட characters அதுக்கு examples எல்லாம் இந்த lesson நம்ம பார்க்க போறோம். Okay, first we'll see what is matter. Everything we see around that occupies space and have mass is called matter. அதாவது நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே எந்தெந்த பொருள்கள் வந்து ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது, எந்தெந்த பொருள்கள் வந்து மாஸ் இருக்குதோ that is called as matter. Heat, light and sound occupy space. These occupy space. The heat, light, sound எல்லாம் space occupy பண்ணும். But these does not have mass. ஆனா இதுக்கெல்லாம் mass இல்ல. So these does not come under matter. Matter is composed of tiny particles which cannot be seen with naked eye. Matter வந்து என்னது? Composed of tiny particles. கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன துகள்களால அமைக்கப்பட்டது தான் matter. What are atoms? The smallest unit of an element that exhibits the properties of the element is called atom. All the matter is composed of tiny particles called atom. ஆட்டம்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எல்லார் கையிலும் ஒரு சாக்பீஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு எவ்வளோ சின்ன பவுடர் பண்ண முடியுதோ அதை பவுடர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ யூ பிரேக் இட் அண்ட் மேக் இட் டு ஸ்மால் பீஸ். எல்லாம் என்ன பண்ணுவீங்க? உடச்சி பவுடர் ஆக்குவீங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்ல, இதுக்கு மேலே அதை உடைக்க முடியாதுன்னு சொல்லி, அந்த ஸ்டேஜில் அந்த பார்ட்டிக்கல் எப்படி இருக்குதோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டம். சரியா? உடைக்க முடியாத அளவுக்கு போனதுக்கப்புறம் அந்த ஸ்மால் பார்ட்டிக்கல் இருக்கும்ல, தட் பார்ட்டிக்கல் இஸ் கால்ட் அஸ் ஆட்டம். And now let us see about molecules. What are molecules? One or two atoms combined together. ஒரு ஆட்டமோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்தது தான் என்னது? மாலிக்யூல்ஸ். எக்ஸாம்பிள் யூ சி ஆக்சிஜன் O2. O2 means what? O plus O is O2. ரெண்டு ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்தது தான் O2 oxygen. So here two atoms of oxygen are there. So it comes under molecule. An atom of oxygen and two atoms of hydrogen form a molecule of water. அதே மாதிரி பாருங்க, எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கலாம். வாட்டர் மாலிக்யூலோட ஃபார்முலா என்னது? H2O. Here you saw oxygen first நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன்ல இருந்து ரெண்டு ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கு. இங்கே பார்த்தோம்னா ரெண்டு வேற ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், ரெண்டு ஆட்டம் ஹைட்ரஜன், டூ மாலிக்யூல் ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஆட்டம் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ H வந்து ஹைட்ரஜன், O வந்து ஆக்சிஜன். H2ங்கிறனால ரெண்டு ஆட்டம் ஹைட்ரஜன், Oங்கிறனால ஒரு ஆட்டம் ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் த மாலிக்யூல் ஆஃப் வாட்டர். மாலிக்யூல்ஸ் மே பி ஆஃப் டூ டைப்ஸ். எப்படி இருக்கலாம்? மாலிக்யூல் ஆஃப் எலிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா மாலிக்யூல் ஆஃப் காம்பவுண்டாக இருக்கலாம். Molecule of elementனா என்னது? A molecule of an element consists of a fixed number of one type of atom chemically combined. Molecule of elementனா என்னது? Fixed number of atom, one type of atom. நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி ஆக்சிஜன்ல வந்து ஒரு டைப் ஆஃப் ஆட்டம் தான் இருக்குது. ஆக்சிஜன் ஒன்று, அது ஆக்சிஜன்கிறது ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும்தான். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் molecule of element. Now see molecule of compound. Molecule of compound consists of fixed number of different types of atoms chemically combined. இதில் நம்ம different types of atom பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்க்கலாம்? கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா மாலிக்யூல், ஹைட்ரஜன் குளோரைட். கீழே டேப்ல காலம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குல, அதெல்லாம். எப்படி கார்பன் டை ஆக்சைடு வரும்? கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? CO2. அதில் என்னெல்லாம் இருக்கு? அப்போ கார்பன்கிற ஒரு ஆட்டமும் இருக்கு, ஆக்சிஜன்ங்கிற ஒரு ஆட்டமும் இருக்கு. அதில் கார்பன் ஒன்றும் ஆக்சிஜன் ரெண்டு ஆட்டமும் இருக்கு. அது கார்பன் டை ஆக்சைடுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க, மிடில் ஒரு C, சைடில் ரெண்டு ஆக்சிஜன். ஸோ ஒரு கார்பன் ஆட்டமும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்றதுனால திஸ் கம்ஸ் அண்டர் மாலிகூல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். அமோனியா பாருங்க, அதே மாதிரி NH3 அதோட ஃபார்முலா. N வந்து நைட்ரஜன், H வந்து ஹைட்ரஜன். N வந்து ஒரு ஆட்டமும், நைட்ரஜன் ஒரு ஆட்டமும், ஹைட்ரஜன் மூணு ஆட்டம்ஸும் இருக்கு. ஸோ இட் கம்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட். அதாவது நைட்ரஜன் ஒரு ஆட்டம் தனியா, ஹைட்ரஜன் மூணு ஆட்டம் இருக்கு. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஒன்னா சேர்றதுனால இட் கம்ஸ் அண்டர் மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட். சேம் வே ஹைட்ரஜன் குளோரைட். ஹைட்ரஜன் குளோரைடோட ஃபார்முலா வந்து HCl. H வந்து ஹைட்ரஜன், குளோரின் வந்து Cl. Hydrogen ஒரு atom, chlorine ஒரு atom. ரெண்டு different atom again combines together. So this also comes under molecule of compound.
Each molecule of water consists of one oxygen atom and two hydrogen atom. அதுதான் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஹைட்ரஜன்ல வந்து எத்தனை இருக்கு? 2 hydrogen atomம் ஒரு oxygen atomம் இருக்கு. previous slideல பார்த்தோம்ல அதுதான். This ratio of oxygen and hydrogen atom remains fixed whether water is liquid, solid or gaseous state. This principle applies to the molecules of all compounds. அதாவது molecular formula வந்து H2O. வாட்டரோட molecular formula H2O பார்த்துட்டோம். அதாவது ஹைட்ரஜன் 2 ஆட்டமும் ஆக்சிஜன் ஒரு ஆட்டமும் இருக்கும். இதே தான் எப்போ இருக்கும்? அந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, லிக்விடா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம், இல்லை கேஷியஸ் ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அதோட ரேஷியோ வந்து இப்படியே தான் இருக்கும். ஹைட்ரஜன் 2வும் ஆக்சிஜன் 1 தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சும் வராது. இதே மாதிரி தான் எல்லா மாலிகுல் ஆஃப் காம்பவுண்டுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் we'll see about the classification of matter. Pure substances or mixtures and mixtures. Pure substances பத்தி பார்ப்போம் first. Pure substances are further divided into categories as elements and compounds. Pure substance தான் ரெண்டா பிரிக்கலாம். என்னதா element ஆவும் compound ஆவும் பிரிக்கலாம். Elements, matters in its simplest form is called as element. அதாவது elementனா நம்ம என்ன பார்த்தோம்? Matter, simplest form of matter தான் என்னது? Element. Matter is made up of tiny particles பார்த்தோம். அந்த final tiny particle தான் atomனு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு simple particle என்னது? It is called as element. The common salt is consisting of elements of sodium and chlorine. Common salt வந்து என்ன இருக்கு? Elements என்னென்ன இருக்கு? சோடியமும் குளோரினும். வாட்டருக்கு பார்த்தோம். என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். சேம் வே காமன் சால்ட் என்னது? சோடியம் குளோரைடு. அதில் சோடியமும் குளோரினும் இருக்கு. வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். There are 118 known elements till date. இப்போ வரைக்கும் டோட்டலாக 118 elements கண்டுபிடிச்சிருக்காங்க. 94 of these elements occur naturally. இந்த 118ல 94 elements வந்து நேச்சுரலாக வந்து கிடைச்சது. அண்ட் 24 elements வந்து created in the laboratory. லேபரேட்டரியில் ப்ரிப்பேர் பண்ணது. Classification of elements: metals, non-metals and metalloids. Elements வந்து 3 types classify பண்ணலாம். Metals, non-metals and metalloids. Metals என்னது? Metals are generally hard and shiny elements. Sodium is one of the exceptions as it is soft. மெட்டல் வந்து எப்படி இருக்கும்? ஹார்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். பட் இதில் சோடியம் மட்டும் சாஃப்டாக இருக்கும். சோடியமும் எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டல் தான். பட் அது மட்டும் சாஃப்டாக இருக்கும். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஹார்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் mercury or solids at room temperature. The same way mercuryயை தவிர மீதி எல்லா மெட்டலுமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். mercury மட்டும் செமி சாலிடாக இருக்கும். மெட்டல்ஸ் ஆர் malleable, can be bent and beaten into sheets. மெட்டலை வந்து நம்ம ஹீட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு அதை வந்து கொண்டு வரலாம். மெல்ட் பண்ணி அடித்து அதை நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். தே கேன் பி ட்ரான் இன் டு வயர்ஸ். அதாவது ஹீட் பண்ணி அதை மெல்லிசாக வயர் மாதிரி கம்பி மாதிரி தின்னா நம்ம பண்ண முடியும் மெட்டல்ஸை. தே ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எல்லா மெட்டலுமே என்னது? குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? காப்பர்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கேரி பண்ணும். எக்ஸாம்பிள் காப்பர், லெட், டின், நிக்கல், iron, zinc. These are some of the examples of metals. Next one is non-metals. Non-metals are generally dull and soft. Metals எப்படி இருக்கும்னு பார்த்தோம்? ஹார்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். பட் non-metals வந்து சோடியம் தவிர. பட் non-metals வந்து டல்லாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் டைமண்ட் தவிர. டைமண்ட் மட்டும் ஷைனிங்காக இருக்கும். டைமண்ட் comes under non-metal. Non-metals can be gases, solids, liquids. 3 ஸ்டேஜ்லையுமே இருக்கலாம். ஆனால் அங்கே மெட்டல்ஸில் வந்து எதை தவிர? மெர்க்கரியை தவிர மீதி எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். நான்-மெட்டலில் வந்து 3 ஸ்டேட்லையுமே நம்ம பார்க்க முடியும். Non-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. இதெல்லாம் gaseous ஃபார்மில் இருக்குது. கார்பன், அயோடின், சல்ஃபர் இதெல்லாம் சாலிட் ஸ்டேஜில் இருக்குது. அந்த சேம் வே புரோமின் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது? லிக்விட் ஸ்டேஜ். புரோமின் மட்டும்தான் நான்-மெட்டலில் லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. சரியா? Non-metals are poor conductors. Metals வந்து எப்படி பார்த்தோம்? Good conductors of electricity பார்த்தோம். But non-metals வந்து electricityயோ heatோ carry பண்ணாது. They are poor conductors of electricity. Next one, metalloids. Metalloids exhibit the properties of both metals and non-metals. Metalloids வந்து metal property இருக்கும், non-metalோட property இருக்கும் metalloids. Okay, let us see the difference between metals and non-metals now. Metals ko non-metals ko difference paapom. Metals na enna, non-metals la enna paathom. Now let us see the difference. Metals parunga. Metals are lustrous. They have shiny surface. Metals oda first point enadhu adu hard avu
ஷைனிங்காகவும் இருக்கும். பட் நான் மெட்டல்ஸ் வந்து டல்லாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். The same way metals are generally hard, அங்கே சாஃப்ட். மெட்டல்ஸ் ஆர் பெண்டபிள், நான் மெட்டல்ஸ் ஆர் நான் பெண்டபிள். அதாவது மெட்டல்ஸ் வந்து பெண்ட் பண்ண முடியும், பீட் பண்ண முடியும், தின் வயர் மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியும். பட் நான் மெட்டல்ஸ் வந்து அது செய்ய முடியாது. மெட்டல்ஸ் கேன் பி பெண்ட், beaten into sheets and they can drawn into wires. Non metals வந்து இது எதுவுமே செய்ய முடியாது. Most metals are good conductors of electricity. Metals வந்து good conductors of electricity. In the same way non metals are the bad conductors of electricity. Non metals வந்து electricity carry பண்ணாது, conduct பண்ணாது. Most metals are good conductors of heat. Heatக்கும் அதே இதுதான். Metals வந்து conduct பண்ணும், non metals does not carry heat. Most metals are making ringing sound when struck, hence they are used to make objects like bell. Metals வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அடிக்கும்போது இதுல இடிக்கும்போது என்ன பண்ணும், ring மாதிரி சவுண்ட் கொடுக்கும். So they are used in making objects like bells மாதிரி objects செய்யறதுக்கு metals யூஸ் பண்றாங்க. But non metals வந்து does not make any sound, எந்த சவுண்டும் கொடுக்காது. Now let us see what are compounds. A compound is a pure substance that is formed when the atoms of two or more elements combine chemically in definite proportions. Atoms na enna paathom, finest particle da paathom, atom element oda finest particle atom paathom. Apra molecule la enna paathom, more than two atoms combine together to form molecule paathom. So now compounds na enadhu is a pure substance when atoms of two or more different element la ulla two or more different type of element la ulla atoms combine aachna adu vandu that's called as compound. Now examples papa you can understand clearly then. Compounds exhibit properties entirely different from the properties of their constituent element. Compound oda property vandu element oda properties la irundhu different ah irukum. Two or more elements combine பண்றது compound னு பார்த்தோம். ஆனா அந்த element ஓட ப்ராப்பர்ட்டியும் compound ஓட ப்ராப்பர்ட்டியும் கம்ப்ளீட்டா என்டையரா டிஃபரெண்டா இருக்கும். For example, atoms of element of hydrogen and oxygen combine chemically in a fixed ratio to form compound water. அப்படிதானே? எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஹைட்ரஜன் ஆட்டமும் ஆக்சிஜன் ஆட்டமும் கம்பைன் பண்ணி தான் என்ன கொடுக்குது, வாட்டருங்கிற ஒரு மாலிக்யூல் காம்பவுண்ட் வந்து கொடுக்குது. However, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கம்பைன் ஆகி வாட்டர் மாலிக்யூல் காம்பவுண்ட் ஆனப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? For example, at room temperature, water exists as a liquid, while hydrogen and oxygen exist as gas. அப்படிதானே? சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சது பாருங்களேன், வாட்டர் வந்து எப்படி இருக்கும், ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். பட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தனித்தனியாக இமேஜின் பண்ணுங்க, தே ஆர் அட் gaseous ஸ்டேஜ் இன் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல ஹைட்ரஜன் தனியாக கேஸாகவும் ஆக்சிஜன் தனியாக கேஸாகவும் இருக்கும். இது கம்பைன் ஆகி வாட்டர் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும்போது ரூம் டெம்பரேச்சர்ல இது வந்து லிக்விடாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ காம்பவுண்ட். Properties of compound. A compound is formed only when the constituent element combine in a fixed proportion. Element வந்து fixed proportionல combine ஆச்சுனா மட்டும்தான் compound form ஆகும். Properties of a compound are different from those of its constituent. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், element ஓட ப்ராப்பர்ட்டியும் compound ஓட ப்ராப்பர்ட்டியும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். A compound cannot be broken down into by physical method. Compound வந்து physical method செப்பரேட் பண்ண முடியாது. H2O இருக்கு, வாட்டர், அதை ஹீட் பண்ணியோ என்ன பண்ணியோ நம்மளால ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்க முடியாது. ஓகே, இப்போ சிம்பிள்ஸ் பார்க்கலாம். எலிமெண்டோட சிம்பிள்ஸ் பத்தி பார்க்கலாம். சிம்பிள்னா என்னது, ஒரு இது இருக்குன்னா அதோட ஷார்ட் ஃபார்மை தான் நம்ம சிம்பிள் சொல்லுவோம். இங்க எலிமெண்ட்ஸ்க்கு சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணது யாருன்னா டால்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணது பெர்சிலியஸ். சரியா? ஹவு தே யூஸ் த சிம்பிள் ஃபார் எலிமெண்ட்ஸ். சிம்பிள்ஸ் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிம்பிள் எப்படி அப்ளை பண்ணாங்க, த நேம் ஆஃப் த எலிமெண்ட் இன் இங்கிலீஷ் ஆர் லாட்டின். இங்கிலீஷ்ல இல்லைன்னா லாட்டின்ல அதோட நேம்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து நம்ம எலிமெண்ட்டுக்கு வந்து சிம்பிளா யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் யூ சி ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட ஃபர்ஸ்ட் நேம் லெட்டர் வந்து என்னது, H. ஸோ த சிம்பிள் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் H. ஃப்ளூரினோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து F. சிம்பிள் ஆஃப் ஃப்ளூரின் இஸ் F. த சேம் வே ஃபார் சர்டன் எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். சில எலிமெண்ட்ஸ்க்கு வந்து அதோட ஃபர்ஸ்ட் டூ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அலுமினியம்க்கு வந்து AL, ஆர்கானுக்கு AR, குரோமியம்க்கு வந்து CR, லைக் தட்.
In the previous slide, we saw the symbols using single letter or the first two letters. பார்த்தோம் இல்லையா? Single first letter இல்லைனா first two letters use பண்ணி symbol பார்த்தோம். இங்க இந்த மெட்டல்ஸ்க்குலாம் அதோட லாட்டின் நேம்ல உள்ள letters வச்சு symbol கொடுத்திருக்காங்க. காப்பரோட லாட்டின் நேம் வந்து குப்ரம். அப்ப அதோட first letter Cu தான் அதோட symbol. லெட்டோட லாட்டின் லெட்டர் வந்து லாட்டின் நேம் வந்து plumbum. அப்ப அதோட Pயும் Bயும் சேர்த்து அதோட சிம்பிளா கொடுத்திருக்காங்க. பொட்டாசியமோட லாட்டின் நேம் வந்து கேலியம். அப்ப அதுல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து K. அதை யூஸ் பண்ணி இங்க சிம்பிள் கொடுத்திருக்காங்க. So this type certain elements define their symbol which is given according Latin name யூஸ் பண்ணி கொடுக்கறனால அதோட சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாம லாட்டின் நேம்ல உள்ள லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒன்னு எடுத்து கொடுத்திருப்பாங்க. Now we'll see about the chemical formula. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or a compound. It provides information about the elements present in the molecule and the number of atoms of each element. This is chemical formula of water molecule. நம்ம symbol of elements பார்த்தோம். இப்போ chemical formula வந்து எது கொடுப்பாங்க? compoundsக்கு கொடுக்கிறது தான் chemical formula. அப்போ compounds கொடுக்கும்போது இப்போ for example H2O எடுத்துக்கோங்க. இது வந்து வாட்டரோட chemical formula. அப்போ இந்த H2O வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? அதுல என்னென்ன எலிமெண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்படிதானே? ஹைட்ரஜன்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஆக்சிஜன்ங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டோமா? the same way H2O ல இருந்து வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அந்த எலிமெண்ட்லன்னு கண்டுபிடிச்சலாம். ஹைட்ரஜன் எலிமெண்ட்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஆக்சிஜன் எலிமெண்ட்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. So this is known as chemical formula. So here you can see certain examples of compounds. Compounds ஓட சில examples பார்க்கலாம். H2O வந்து எதோட molecular formula? வாட்டரோட molecular formula. C6H12O6 வந்து குளுக்கோஸோட molecular formula. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? என்னென்ன எலிமெண்ட் இருக்கு குளுக்கோஸ்ல? கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி கார்பன் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 6 atoms of carbon. Hydrogen 12 atoms of hydrogen. Oxygen 6 atoms of oxygen இருக்கு. So this is called as molecular formula of compound. சரியா? அப்ப now let us see about atomicity. Atomicity னா என்ன? Total number of atoms present in one molecule of an element, compound or a substance. அதாவது மொத்தம் ஒரு மாலிக்யூலா இருக்கலாம், இல்ல ஒரு எலிமெண்டா இருக்கலாம், ஒரு காம்பவுண்டா இருக்கலாம். அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத பத்தி சொல்ல போறது தான் என்னது? அட்டாமிசிட்டி. C6ல நம்ம சொன்னோம்ல 6 atoms of carbon. H2Oல 2 atoms of hydrogen, ஒரு atom of oxygen. இப்போ இதுல பாருங்க வாட்டர் மாலிக்யூல் எடுக்கும்போது 2 atoms of hydrogen இருக்கு, ஒரு atom of oxygen இருக்கு. மொத்தம் 2 + 1 3 atoms வாட்டர்ல. அப்படிதானே? So this is called as atomicity. Finally, we are going to see about the elements in air. Elements in air ல உள்ள elements பத்தி பார்ப்போம். Air is a mixture of gases. அப்படிதானே? airனா அதுல ஒரு certain gas தான் இருக்குன்னு கிடையாது. அதுல நிறைய type of gases இருக்கு. The molecules of two different elements, nitrogen and oxygen, make up about 99% of air. அதாவது two different element nitrogen and oxygen என்னது? nitrogen dioxide NO2. இது வந்து 99% இருக்கு இதுல airல. The rest includes small atoms of argon and carbon dioxide. மீதி 1% வந்து small amount of argon and carbon dioxide இருக்கு. And other gases such as helium, neon, methane இந்த மாதிரி gases அதுல இருக்கு. ஆக்சிஜன் தான் எது? life giving element in the air. நமக்கு life கொடுக்கக்கூடிய air வந்து oxygen. So it is called as life giving element in the air. Effect of temperature on solid, liquid and gas பார்ப்போம். அதாவது டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது சாலிடோ லிக்விடோ கேஸோ என்ன ஆகும்? இப்போ சாலிட் பார்ட்டிகல்ல வந்து டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன ஆகும்? அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எனர்ஜி கெயின் பண்ணி அது என்லார்ஜ் ஆகும். சரியா? மெல்ட் ஆகும், இல்லை என்லார்ஜ் ஆகும். அதே மாதிரி அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். The particles move slightly further apart from one another. This causes the volume of matter to increase. இது என்ன ஆகுது? மேட்டரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? எக்ஸ்பான்ஷன். சரியா? For example, when solid ice is heated 0 degree centigrade, it melts to become liquids water. இது என்னது? மெல்ட் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது. In the same way, liquid water is heated to 100 degree centigrade. It boils to become steam. Liquid ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? அது பாயில் ஆகி ஸ்டீமா மாறுது. This is the effect of temperature. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது சாலிட் பார்ட்டிகல் என்ன ஆகுது? அது அதில் உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி என்லார்ஜ் ஆகுது. இந்த எக்ஸ்பேண்ட் ஆகிற ப்ராசஸ் தான் என்னது? எக்ஸ்பான்ஷன். லிக்விடை ஹீட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்?
evaporates, it gets converted into gas. சரியா?